தொடர்ந்து நம்ம ஈரானுடைய அப்டேட் தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது ஹிஸ்புல்லா களமிறங்கி இருக்காங்க. என்ன நடந்திருக்குது அப்படிங்கக்கூடிய தகவலை பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா ஈரான் இப்போதும் தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்காங்க. நேற்றுல இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் சில நாடுகள் மேல அதிகமாக தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து வர வீடியோல புதுசா எந்தெந்த நாடுகள் மேல தாக்குதல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதை பார்க்கலாம். நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் ஓமானு, அதுக்கு பிறகு சைப்ரஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம்ல. இன்னுமே கூட அதிகமாயிட்டு இருக்குன்னா இது நிக்கிற மாதிரியே கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப மட்டும் கன்ஃபார்மாவே 9 நாடுகளுக்கு அதிகமா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 15 நாடுகளை தாக்குறதுக்கான ஐடியால தான் ஈரான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரம்ப் தான் கொஞ்சம் அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பின்வாசல் வழியாக சமாதானத்துக்கு ஆளை அமுச்சு விட்டுருக்காங்க. இட்டாலி மூலமாக பேச சொல்லியிருக்காங்க ஈரான்கிட்ட. பாத்துக்கோங்க, ஓமானு அவங்க இவங்கன்னு பிடிச்சி பேசிட்டு இருந்த இடத்துல யாரையுமே இப்ப ஈரான் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு இட்டாலியிட்ட என்ன பண்ணிருக்காங்க, ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நீங்க போய் ஈரான்கிட்ட சொல்லுங்க சமாதானத்துக்கு வர சொல்லி, இதுக்கு மேல முடியாது, 2 பேருமே நிறுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தலைவர் அடிக்கிறது, அதுக்கப்புறம் தலைவர் இறந்ததுக்கு பிறகு இவங்க ஒரே நாள்ல சமாதானம் பேசுறது, இப்படிதான் அமெரிக்கா எப்பயுமே பண்ணியிருக்காங்க. அதனால இட்டாலிட்ட சொல்லி ட்ரம்ப் பேச சொன்னதுக்கு ஈரானுடைய தலைமைகள் சொல்லிட்டாங்க, இந்த தடவை நாங்க பின்வாங்குறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, ஆரம்பிச்சது வேணா நீங்களா இருக்கலாம், முடிச்சு வைக்க போறது நாங்க தான் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, பின்வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு இழுபறியாக மாறி இருக்கு. ட்ரம்ப் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா நமக்கு பயந்துருவாங்க ஈரான்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனா இந்த தடவை பயப்படுற மாதிரி எல்லாம் கிடையாது. ஈரான் களமிறங்கி இருக்காங்க. ஈரான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, உங்களுக்கு என்ன தோணுனா எங்களுடைய வான்பரப்புல விமானங்களை கொண்டு குண்டு போடுறீங்க, அப்புறம் என்ன பண்றீங்க, தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல் பண்றீங்க, அதனால உங்களுக்கு என்ன தோணலாம்னா எங்களை நீங்க ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னு தோணலாம். ஏன்னா எங்களுடைய ஸ்டேட்ஸ் அங்க இருக்கக்கூடிய அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய இது ஸ்டேட் பார்க்கும்போது ஒரு 41 இருக்கு. இப்ப இங்க நமக்கு பாத்தீங்கன்னா இந்தியால எத்தனை ஸ்டேட் இருக்குதுன்னா அதுல 3/4 ஸ்டேட்டை தாக்குனா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் அங்க 41ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 33 எல்லாம் அடிச்சிட்டாங்க ஈரான்ல. அப்ப ஈரான்ல எந்த இடமுமே சேஃப் இல்ல. ஏதோ 1-2 ஊர்ல நடக்குதுங்கிறது வேற, தலைநகரத்துல நடக்குதுங்கிறது வேற, அதே மாதிரி துறைமுகத்துல நடக்குதுங்கிறது வேற. இப்ப அப்படிலாம் இல்ல. 41 ஸ்டேட்ல ஒரு 33-34 ஸ்டேட்ல இப்ப ஈரான்ல தாக்குதல் நடக்குதுன்னா அதிகமா அடி வாங்குறது யாருன்னா ஈரான் தான் அடி வாங்குறாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அப்படிதான் தெரியும், வான்பரப்புல விமானத்தை கொண்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் எங்க வான்பரப்பை ஏதோ கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன்னு வேற அறிவிப்பு கொடுக்குறீங்க, எங்க மேல தாக்குதல் பண்றீங்க, பொதுமக்கள் இறக்குறாங்கன்னு உங்களுக்கு தோணும். ஆனா நாங்க கரெக்டா என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்டெப்ஸ் போட்டு வச்சிருக்கோம், அதே மாதிரிதான் பண்ணிருக்கோம். 2 தசாப்தங்களாக உங்களை நோட் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க எந்த இடத்துல தோத்துருக்கீங்கன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. 2 தசாப்தங்களாக எத்தனையோ இடத்துல அமெரிக்கா போர் செஞ்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போரை நிறுத்தி வந்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய வீக்னஸ் எல்லாம் தெரியாம இருக்காது. ஈரான் அததான் சொல்றாங்க. காசால இருக்கிற போர்ல காசா அப்படிங்கக்கூடிய சின்ன ஊர் கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணல, இஸ்ரேலை விட்டு கொடுக்கவே இல்லை, கடைசி வரை வச்சு செஞ்சாங்க. கடைசியா சமாதானத்துக்கு இஸ்ரேல் தான் போனாங்களோ தவிர காசாவுடைய போராளிகள் வரல. அதுதான் உண்மை. இப்ப இங்க பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, 2 தசாப்தங்களாக நீங்க தோல்வி விட்டுற அந்த வீக்னஸ் எங்க கையில இருக்கு, அதை பிளான் பண்ணி நாங்க போட்டுட்டோம், என்ன பண்ணிருக்கோம், இப்ப ஃபுல்லாவே ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கோம், அது மாதிரிதான் அடிக்க போறோம், கடைசியில யார் ஜெயிக்கிறான்னு நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, நீங்க இன்னும் 1 வாரம் 10 நாள்ல எங்கள்கிட்ட முடியலன்னு நிறுத்துறீங்களா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் பகிரங்கமா சொல்லியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அலி ரஜானி அவர்கள் பொறுப்பேற்றிருக்காருல, அவருதான் ஆயத்துல்லா கொமேனி அவருடைய இடத்துல தற்காலிகமாக அவர் இருக்காரு. தற்காலிகமா தான் அவர் இருக்காரு ஒரு 2-3 நாளைக்கு. அவர் இதை சொல்லியிருக்காரு, நாங்க கரெக்டா வெல் பிளான்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம், உங்களுக்கு அந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு பாருங்க, அந்த நாடுகள் மேலதான் என்ன பண்ணிருக்காங்க இவங்க நிறைய டீலிங் எல்லாம் போட்டுட்டு அவங்க மேல ஒரு நம்பிக்கையோட அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா இவங்களை ஏமாத்த மாட்டாங்கன்னு தெரியும். அதனால அவங்கள நம்பிதான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஈரான் போர்ல இறங்கியிருக்காங்கிறதுனால பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்ன விடாம விளாசி எடுத்திருக்காங்க. அதுல வேற இப்ப ஹிஸ்புல்லா சேர்ந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் நம்ம அந்த பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகளுடைய கணக்குகள் இப்போது வந்திருக்கு. அதாவது இதுவரை யுஏஇல மட்டுமே 352 தாக்குதலை ஈரான் அடிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 5 இடத்துல 11 இலக்குகளை வெற்றியாக முடிச்சிருக்காங்க. மிச்சதெல்லாம் தடுத்ததாக யுஏஇ சொல்றாங்க. கண்டிப்பா அதை நம்ம நம்பிதான் ஆகணும். ஏன்னா அமெரிக்காவுடைய வான் தடுப்பு சாதனங்கள் எல்லாமே அங்க இருக்கு. அமெரிக்கா அங்க பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. யுஏஇக்குள்ள அமெரிக்காவுடைய தளம் இருக்குன்னா அந்த அமெரிக்கா தளத்தை தான் ஈரான் அடிக்கிறாங்க, ஒன்னும் யுஏஇ அடிக்கல. அப்ப யுஏஇல இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா எதுல யுஏஇ பிசினஸ்ல ஜாயினா இருக்காங்களோ, பிசினஸ்ல எங்க ஜாயினா இருப்பாங்கன்னா துறைமுகத்துல ஜாயினா இருப்பாங்க, அதுக்கப்புறம் விமான நிலையத்துல ஜாயினா இருப்பாங்க, அதுக்கப்புறம் எண்ணெய் நிலையங்கள்ல ஜாயினா இருப்பாங்க. உண்மையாலுமே இப்படி எல்லாம் ஜாயினா இருக்காங்களான்னு கேட்டா உண்மையா அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது பேருக்கு தான் இவங்க யுஏஇ
அவங்களுடைய எண்ணெய் கிணறுன்னு சொல்லுவாங்க. ஆனா அமெரிக்காக்காரன் மிரட்டிட்டான் வந்து எப்பயோ, நீ ஒன்னா இதுல வரக்கூடிய காசுல பாதி கொடுத்துரு, இல்லாட்டினா உங்க நாட்டு மேல போர் செய்வோம். இந்த ரவுடிசம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த ரவுடிசத்தை தான் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கு. வெளியே பாக்குறதுக்கு தான் UAE சவுதின்னு எல்லாம் சொல்றோம். சவுதியுடைய அரம்கோவே வந்து பாத்தீங்கன்னா பாதி காசு அமெரிக்காக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து யாருடைய நாடு, யாருடைய வளம் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல. அமெரிக்கக்காரன் வந்து என்ன பண்ணுவான், ரவுடி மாதிரி தாதா மாதிரி, உன் கடை தான், உன் வியாபாரம் தான், ஆனா நீ மாசமானா எனக்கு வரக்கூடிய லாபத்துல பாதி கொடுத்துடணும், நீ கொடுக்காட்டினா உன் கடையை அடிச்சு நொறுக்குவேன்னு சொன்னா இவங்க என்ன பண்ணிக்கலாங்க, திருப்பி சண்டை போடுறதுக்கு பயந்துட்டு இந்த UAE கத்தாரு இவங்க எல்லாமே சவுதி உட்பட அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வேலையை தான் ஈரான்கிட்ட கேட்ட போது ஈரான் நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு எதுக்கு நான் பாதி கொடுக்கணும்னு சொன்னதுதான் இவ்வளவு பெரிய போருக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணமாக இருந்து கொண்டு இருக்கு. கடைசியாக ட்ரம்ப் ஆசைப்பட்டதே என்னன்னு பார்த்தா, ஈரானுக்குள்ள ட்ரம்ப் அண்ட் கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல வந்து பெட்ரோல் நிறுவனத்தை நிறுவனம்னு சொல்லிட்டு, யாருடைய நாடு, யாருடைய வளங்கள், யார் பேர்ல போய் யார் வந்து கம்பெனியை நிறுவுறதுன்னு பாத்துக்கோங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு திருடிதான் அவங்க நாட்டை வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. நம்ம படத்துல பாக்குற அதே வெறும் ஒரு தாதா ரவுடிசம் தான் வந்து அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது UAEல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய காசை அமெரிக்கா எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப எங்கிருந்து எடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா 5 இடங்கள் அடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கத்தார்ல வந்து பாத்தீங்கன்னா 92 ஏவுகணைகள் ஈரான் போட்டிருக்காங்க. அதுல 3 இடங்கள் வந்து அழிஞ்சிருக்கு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. வெறும் 5 தாக்குதல் தான் நடந்திருக்கு. அந்த 5 தாக்குதல் 3 இடத்துல வந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஹ்ரைன் தான் பாவம், தடுக்க முடியாம வந்து சிரமப்படுறாங்க. அடிச்சதே 55 தாக்குதல் தான். ஆனா வான் தடுப்பு எதுவுமே வந்து பெருசா ஆக்டிவா இல்ல பஹ்ரைன்ல. இந்த UAE கத்தார்ட்ட வந்து வான் தடுப்புகள் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. எப்ப பெட்டரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா வந்து ஆரம்பத்திலேயே அவங்கள்ட்ட வந்து நாங்க வந்து தளங்களை நிரூபிக்கிறோம் அப்படின்னு கேட்கும் போதே என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவங்க எங்களுக்கு இவ்வளவு வான் தடுப்புகளை கொடுங்கன்னு வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கினவங்க தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி வாங்காதவங்க, அதுல கம்மியா இருக்கிறவங்கனால இப்ப தடுக்க முடியல. யார்ட்டையுமே வான் தடுப்பெல்லாம் வந்து செஞ்சு வைக்கல. செய்யறது எல்லாமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அவங்கள்ட்டதான் இவங்க வாங்கி வச்சிருக்காங்க. அப்படிங்கறதுனால அதனுடைய எண்ணிக்கையை பொறுத்துதான் தடுக்க முடியும். ஜோர்டான்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் கூட நினைச்சேன் ஜோர்டானுடைய தகவலே வரலேன்ட்டு. கடைசியில பார்த்தா ஜோர்டான்ல ஒரு 51 ஏவுகணையை ஈரான் ஏறிவிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 இடத்துல வந்து தாக்குதல் ஏற்பட்டிருக்கு ஜோர்டான்ல. ஆனா வந்து ஜோர்டான் இருந்தா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்புற மாதிரி கிடையாது. அடுத்தது சவுதி வந்து ஒரு முக்கியமான இடத்துலயே தாக்குதல் ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஓமான்ல 3 இடம், அதுக்கப்புறம் வந்து ஈராக்ல ஒரு முக்கியமான இடம், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எர்பில் ராணுவ தளத்திலேயே வந்து கடுமையான தாக்குதல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரியான இழப்புகள் நேத்து ஒரு நாள் மட்டும் நடந்தது வந்திருக்கு. இது இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்புல்லா களத்துக்குள்ள குதிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து ஹவுதீஸுமே வந்து செங்கடலை வந்து முற்றுகையிட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இனி செங்கடல்ல இருந்து வரக்கூடிய கப்பல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 200 கப்பல்களுக்கான சிக்னல்ஸை வந்து ஜாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது செங்கடல்ல யார் வேணா போய்க்கலாம் வந்துக்கலாம்னு விட்டு வச்சிருந்த இடத்துல இந்த காசா போர் நின்னுமே விட்டுட்டாங்க. இந்த இடத்துல இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் தடுத்துட்டாங்க. இப்ப அதுல வந்து ஒரு 200 கப்பல் என்ன ஆயிடுச்சு, பின்வாங்கப்பட்டிருக்குது. எதுவுமே அடிக்கல, அதுக்கு முன்னாடி விடாமையே தடுத்துட்டாங்க செங்கடல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹவுதீஸ் களமிறங்கிட்டாங்க. 2வது இஸ்புல்லா, அவங்க நவம்பர் மாசம் 2024லயே நிறுத்திட்டாங்க. இப்ப ஒரு வருஷமா இஸ்புல்லா அமைதியா தான் இருந்தாங்க. இப்ப பார்த்தா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுக்கு மேல பொறுமையாக இருக்க முடியாது, ஈரான்ல நீங்க போர் செஞ்சா நாங்க அடிக்க மாட்டோம், ஆனா ஈரானுடைய தலைவரவே நீங்க அழிச்சிருக்கீங்கன்னா உங்களை நாங்க விடமாட்டோம்னு சொல்லிட்டு இஸ்புல்லா வந்து முதல் தாக்குதலை ஐஃபாவுடைய துறைமுகத்தை நோக்கி தாக்கியிருக்காங்க. இஸ்ரேலுடைய ஐஃபா துறைமுகம் பல நாட்களுக்கு பிறகு 1.25 வருஷத்துக்கு பிறகு இப்ப தாக்கப்பட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஆல்ரெடி எதிர்பார்த்தாங்க, சொன்னாங்க நாங்க ஈரான் மேல போர் செஞ்சா கண்டிப்பா இஸ்புல்லா வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்னு வந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. அதனால அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். பதிலுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா 50 அட்டாக் வந்து லெபனான் மேல பண்ணிருக்காங்க. லெபனானுடைய பல பகுதிகளை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் லெபனானையும் சேர்த்துதான் வந்து சூறையாடுவாங்க. அதுல நமக்கு சந்தேகமே இல்லை. ஆனா இஸ்புல்லா வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, துறைமுகத்தை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய தாக்குதல் நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இனி அடுத்த கட்டங்கள் என்ன போகுது அப்படிங்கறதை பொறுத்துதான் நமக்கு வந்து இஸ்புல்லாவுடைய தாக்குதல் எவ்வளவு தூரம் இருக்க போகுதுன்னு தெரியும். ஏன்னா 1.25 வருஷமா என்ன ரூல்ஸை மீறினாலும் இஸ்ரேலுடைய பேச்சு கேட்டுட்டு அமைதியா தான் இருந்துட்டு இருந்தாங்க இஸ்புல்லா. ஆனா இப்ப வந்து களமிறங்கி இருக்காங்க. என்ன அர்த்தம்னா எல்லாமே ஒரு கை பாத்துக்கலாம் தான் இறங்கியிருக்காங்க. அத்தனைக்கும் ஒரு வான் தடுப்பு சாதனங்கள் கூட லெபனான்ல இல்ல. சும்மா இஸ்ரேல் ஒரு தீக்குச்சி பத்தி போட்டா கூட அங்க எரிஞ்சிரும். அந்த அளவுக்கு வந்து வீக்கான இடம் தான் லெபனானு. இருந்தாலும் அதையும் யோசிக்காம இவங்க இறங்குறாங்கன்னாவே
ஏதோ ஒண்ணு பெருசா இருக்குன்னு அர்த்தம். அதுவும் ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் அடிக்கல, இன்னைக்குதான் அடிச்சிருக்காங்க. அப்போ பொறுமையா யோசிச்சு நிதானமா இறங்கி இருக்காங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஹிஸ்புல்லாவும் இறங்கி இருக்கிறதுனால இப்ப நிலைமை கொஞ்சம் வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு நெருக்கடியாக போயிருக்கு. ஒரு பக்கம் இல்லாம 2-3 பக்கம் இருந்து தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனி வந்து ஹவுதிஸ் வந்துட்டாங்கன்னாவே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் வந்து டெல் அவீவை நோக்கி வந்து, அதுவும் முக்கியமாக வந்து அவங்களுடைய பென்குரின் விமான நிலையத்துக்கு அவங்க அனுப்பின தாக்குதலை பத்திலாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா இனி வந்து இவங்களுடைய ஆட்டமும் இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நைட் ஹிஸ்புல்லா மேல கடுமையான தாக்குதலை எடுக்க போவதாக, முக்கியமா வந்து லெபனான் மேல தாக்குதலை எடுக்க போவதாக இப்போது இஸ்ரேலும் அறிவிச்சிருக்காங்க. பதிலுக்கு அவங்களும் வந்து இன்னைக்கு நைட்டு நாங்களும் செய்ய போறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்க அப்டேட்டுகளுக்காக. அடுத்தடுத்து சில முக்கியமான அப்டேட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷனை அப்பவே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் காட்டும், இல்லாட்டினா காட்டாது. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. இந்த ரமலான் மாசத்துல ஒரு ஹதியாவாக அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க.